சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சுமார் 990 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் நேற்று மற்றும் இன்று, அதாவது 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி இடைப்பட்ட காலத்தில் மணிக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் மெதுவாக நகர்ந்துள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் இந்த புயல் வடமேற்கு திசையில் நகரக்கூடும். வரும் 12ஆம் தேதி மாலை நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். தற்போதைய நிலவரப்படி கரையை கடக்கும் முன் இந்த புயல் சற்று வலுவிழக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக ராஜபாளையத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு மழை தற்போது வாய்ப்பு இல்லை. மீனவர்கள் ஆந்திர கடற்கரை பகுதியில் வரும் 10ஆம் தேதி முதல் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வடமேற்கு திசை 12ஆம் தேதி மாலை நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடையே கரை மாலை 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 மாற்றம் வந்துட்டு இருக்குல்ல. நேற்று காலை இருந்தது, பகல் இருந்தது, இப்போ மாலை மாலை மழை பற்றி தமிழகத்துக்கான மழை பற்றி அப்புறம் இன்னும் கிட்ட நெருங்கும் பொழுதும் தெரிவிக்கிறோம். இப்பொழுதுக்கு கடலில் இன்னும் 900 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அதனுடைய போக்கு மற்றும் வலு தெரிந்து தான் பின்னாடி தற்பொழுது குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு மழை தற்பொழுது எதிர்பார்க்கிறோம். 66% இயல்பை விட குறைவாக, 66% குறைவாக, அதிக இது சேஞ்ச் நேற்று அவ்வளோ. ஓகே.